ஐயனார் துணை சரியில்ல. டுடே பேஜில நம்ம நிலாவும் பாண்டியும் இருந்துட்டு, பல்லவன் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணி, "எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சேரன் இருந்துட்டு, "நான் இன்னுமே இங்க தாம்மா இருக்கேன். நான் எங்க வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்னன்னு தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பல்லவனோட காலேஜ் ஃபங்ஷன் இருக்குல்ல, அவன் ப்ரைஸ் எல்லாம் வாங்க போறான்னு, இப்ப போயிட்டு எங்க வரணும்? எதுக்கு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்பி வாங்கன்னு அவன் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கான். நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் நிலா இருந்துட்டு, என்னென்னு வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பிடிவாதெல்லாம் வேண்டான்னு, பையன் ரொம்ப உடஞ்சு போயிடுவான்னு, உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க. உங்களுக்கு 15 நிமிஷம் தான் டைமு, அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு டைம் கிடையாது, இங்கே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அரிசி இருந்துட்டு, என்னாச்சு பையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்றைக்கி பல்லவனோட ஃபங்க்ஷன் காலேஜில் நடந்துட்டுருக்குல்ல, அதுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. பின்ன என்ன பையா, கிளம்பி போங்க, சைட்டு வேலைலாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்காகவா ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? முதல்ல மாற்றிட்டு கிளம்புங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரனும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, "என்னாச்சு?" அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், "அண்ணன் நீங்கள் போய் பேசிட்டு வந்தீங்களா, நீ என்ன சொன்னார்? அண்ணன் கிளம்பிட்டாராமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அண்ணன் இப்போ தான் கிளம்ப போகிறாராடா" அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. "இப்போ தான் கிளம்ப போகிறாரா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிருவாங்களே அண்ணி, அதான் நீ முதல்ல ப்ரைஸ் எல்லாம் வாங்க. ஆனால் அதுக்குள்ளே அண்ணன் வந்துடும். ப்ரைஸ் வாங்கிறது அண்ணன் பார்க்கணும் தானே. நான் இவ்வளோ தூரமாக போராடிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் வந்து வர்றதுக்கு லேட் ஆகுமே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த ப்ரைஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. என்ன பல்லவா, விளையாடிட்டு இருக்கியா? இது உனக்கு கிடைச்ச அங்கீகாரம்டா. இதை எதுக்காக நீ தட்ட விடணும்னு நினைக்கிறேன்? இதை கொண்டு போய் நீ அண்ணங்கிட்ட கொடுத்தா கூட அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படும். முதல்ல இவங்க கொடுக்குற எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு நம்ம பல்லவனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக தானே ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க, அதனால் நீ லாஸ்ட் டைம் அதுக்குள்ளே அண்ணன் வந்துடும், நீ எதுக்காகவும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ட்ராயிங் போட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சு விடுறாங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக ஸ்போர்ட்ஸில் ரன்னிங்கில் நம்ம பல்லவன் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். இன்னும் நிறைய இருக்கிற ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் பல்லவன் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். மெடல் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இருக்கிற ஸ்பீச் பண்ணுறவங்க கூட, "நீ தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வந்திருக்க, அது மட்டும் கிடையாது, மொத்த ப்ரைஸையும் வாங்கிட்டு போயிடுவேன், அங்கேயே கொஞ்சம் நேரம் நில்லு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவனை அங்கேயே நிற்க வச்சு ஒவ்வொரு மெடலாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. பல்லவனுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. சேரன் வரவே இல்லையே, இதெல்லாம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் வந்து நிற்கிறாங்க. பல்லவனை பேசுகிறதுக்காக கூப்பிட்றாங்க. தன்னை இல்லாமல் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இத்தனை போட்டியிலையும் நீ ஃபஸ்ட்டாக வந்ததுனால காலேஜ் சார்பாக உனக்கு இந்த கப்பை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பை வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சோழனெல்லாம் விசில் அடித்து ரொம்ப சந்தோஷமாக கிளாப் தட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்பீச் பண்ண சொல்லும் போது நம்ம சேரன் வந்து நிற்கிறாரு. சேரனை பார்த்த உடனே பல்லவனுக்கு சந்தோஷம் தாங்க வைக்க முடியல. "பார்த்தீங்கன்னு உன் தம்பி ஜெயிச்சிட்டேன்னு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் ஒரு போட்டியில் கூட நான் கலந்துக்கிட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கி இத்தனை போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன்னா அதுக்கு காரணமே என் சேரன் தான். நான் செஞ்ச சில தப்பால் என் அண்ணன் என் கூட பேசாமலே போயிட்டாரு. எல்லாருக்கும் அம்மா அப்பா இப்படி சோறு ஊட்டி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க. ஆனால் எனக்கு அம்மாவா அப்பாவா குழந்தையிலேருந்து இது வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டது எல்லாமே என் சேரன் அண்ணன், என் கூட பிறந்த எல்லா அண்ணனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் செஞ்ச தப்பால் என் அண்ணன் என் கூட பேசாமலே போயிட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக அண்ணன் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுமேன்னு தான் இத்தனை போட்டியிலையும் நான் கலந்துக்கிட்டேன், அதில் நான் வெற்றியும் பெற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து ஸ்வீட் பண்ணுறாங்க.
அதுக்கடுத்து தான் தான் அண்ணனை மேடை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் சேரனை வந்து மேடை கூப்பிடுறாங்க. இவர் தான் என் சேரன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறாங்க. தான் வாங்கின மெடலை தான் குடும்பத்துக்கிட்ட போடணுன்னு சொல்லிட்டு நிலா, சே சோழன், பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மேடை கூப்பிட்டு அவங்க எல்லார் கழுத்துலையும் தான் அம்மாவாக இருந்து வளர்த்துட்ருக்கிற என் அன்னைக்கு ஒரு மெடலு, என் அண்ணனுக்கு ஒரு மெடல், என் இன்னொரு அண்ணனுக்கும் ஒரு மெடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மெடலை போட்டு கொடுத்துட்டு சேரனை ஹப் பண்ணிக்கிறாரு. சே பல்லவன் ரொம்பவே நல்ல பையன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள்.